ஒரு குறிப்பிடத்தக்க இருதரப்பு வளர்ச்சியில் வியட்நாமின் ஹனோய் நகருக்கு இந்திய ஆயுதப்படையைச் சேர்ந்த 45 பேர் கொண்ட குழு வந்துள்ளது. இது கூட்டு இராணுவ பயிற்சி VINBAX-2023 இன் 4வது பதிப்பின் தொடக்கத்தை குறிக்கிறது. 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை நடைபெற திட்டமிடப்பட்டுள்ள இந்த பயிற்சியானது இந்தியா மற்றும் வியட்நாமின் ஆயுத படைகளுக்கு இடையே கூட்டு பங்காளித்துவத்தை வலுப்படுத்துவதையும் இயங்குதன்மையை வளர்ப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. 2018 இல் நிறுவப்பட்ட இந்த வருடாந்திர பயிற்சி நிகழ்வு இரு நாடுகளுக்கும் இடையில் மாறி மாறி கடைசியாக ஆகஸ்ட் 2022 இல் சந்தி மந்திர் இராணுவ நிலையத்தில் நடைபெற்றது. இந்திய குழுவில் வங்காள பொறியாளர் குழு பொறியாளர் படைப்பிரிவைச் சேர்ந்த 39 பணியாளர்கள் மற்றும் இராணுவ மருத்துவ படையைச் சேர்ந்த 6 நபர்கள் உள்ளனர். இதேபோல் வியட்நாம் மக்கள் இராணுவ குழுவானது சம எண்ணிக்கையிலான 45 பணியாளர்களால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகிறது. இப்பயிற்சியானது ஒரு பொறியாளர் நிறுவனம் மற்றும் ஒரு மருத்துவ குழுவை பணியமர்த்துதல் மற்றும் பணியமர்த்துதல் ஆகியவற்றை மையமாக கொண்டு கட்டளைப்பின் பயிற்சி மற்றும் கள பயிற்சியின் வடிவத்தை எடுக்கும். VINBAX-2023 இன் முக்கிய குறிக்கோள் ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதி காக்கும் செயல்பாடுகள் பற்றிய சாசனத்தின் 7 அத்தியாயத்தின் கட்டமைப்பிற்குள் யோசனைகள், கூட்டு ஒத்திகைகள் மற்றும் சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்வதை எளிதாக்குவதாகும். பயிற்சியின் போது சாலைகள், கல்வெட்டுகள், ஹெலிபேடுகள், வெடிமருந்துகள், தங்குமிடங்கள் மற்றும் கண்காணிப்பு சாவடிகள் உள்ளிட்ட செயல்பாட்டு பகுதிகளில் உள்கட்டமைப்பை கட்டமைப்பதற்கான நவீன அணுகுமுறைகளுக்கு குறிப்பிட்ட முக்கியத்துவத்துடன் தந்திரோபாயங்கள், நுட்பங்கள் மற்றும் நடைமுறைகளில் இரு குழுவினரும் ஒத்துழைப்பார்கள். கூட்டு பயிற்சியானது போர் பொறியியல் மற்றும் போர் மருத்துவ பணிகள் உள்ளிட்ட பல்வேறு செயல்பாடுகளை உள்ளடக்கியதாக இருக்கும். இந்த பயிற்சியானது இரு துருப்புக்களால் அடையப்பட்ட தரநிலைகளை வெளிப்படுத்தும் மற்றும் ஐக்கிய நாடுகளின் குழுவின் உலகளாவிய வரிசைப்படுத்தலை பிரதிபலிக்கும் காட்சிகளின் அடிப்படையில் தொழில்நுட்ப இராணுவ நடவடிக்கைகளை செயல்படுத்துவதை உள்ளடக்கியது. ஒட்டுமொத்தமாக கூட்டு இராணுவ பயிற்சியானது இந்தியா மற்றும் வியட்நாமின் நட்பு படைகளுக்கு இடையே பரஸ்பர புரிதல், இயங்குதன்மை மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.